சிக்ஸ்த் சம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சிக்ஸ்த் சம்மில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸுமே ஒரு ஸ்ட்ரைட் லைனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா என்ன கண்டிஷன், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு அவங்க என்ன மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன மெத்தடை சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதை செக் பண்ணுறதுக்கு வித்தவுட் பிளாட்டிங் அண்ட் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை செக் பண்ண முடியும். இந்த 3 பாயிண்ட்ஸும் சேம் ஸ்ட்ரைட் லைன் செக் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்போது டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஒரு 2 பாயிண்ட்ஸு. ஓகே, இதை நம்ம ஏபின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம x1 y1ன்னு வச்சுக்கலாம். இதை x2 y2ன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, AB = x2 - x1 the whole square plus y2 - y1 the whole square. இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 பாயிண்ட்ஸும் சேம் ஸ்ட்ரைட்டில் நான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல M, இது A, இது G. அப்போ எம்மோட பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா -3, -4. ஏயோட பாயிண்ட்ஸ் வந்து 0, 0. ஜியோட பாயிண்ட்ஸ் வந்து 6, 8. ஓகே, இப்போது இது எல்லாம் சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம அதை தானே செக் பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த எம்ஜி இந்த ஸ்ட்ரைட் லைன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எம்ஏ, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். எம்ஏ ப்ளஸ் ஏஜி, எம்ஏ ப்ளஸ் ஏஜி, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடணும், எம்ஜி கிடச்சிடணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, எம்ஜியோட தான் கண்டுபிடிக்க போகிறோம். எம்ஜியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு, எம்ஜி என்னது அப்படின்னா அதோட பாயிண்ட்ஸை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிறேன். எம்ஜியோட பாயிண்ட்ஸ் என்னது, எம்மோட பாயிண்ட்ஸ் வந்து -3, -4. இப்போ ஜியோட பாயிண்ட்ஸ் என்னது 6, 8. இதை நம்ம x1 y1ன்னு எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ x1ன்றது வந்து இது, y1 இது, x2 இது, y2 இது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ mg = ஃபார்முலா என்னது, x2 - x1 the whole square. x2ன்றது என்னது 6, x1 என்னது -3. அப்போ இந்த மைனஸ் என்னதுன்னா ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸு, இது அவங்க கொடுத்துருக்க -3ங்கிற வேல்யூ. அப்போ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிறது 8, ஃபார்முலாவில் மைனஸ் இருக்கு இல்லையா அது. இப்போ இவங்க கொடுத்துருக்க வேல்யூவிலேயே மைனஸ் இருக்கு இல்லையா, அது இது. ஓகே, y1ஓட வேல்யூ வந்து -4 த ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 + 3 the whole square plus இங்கே 8 + 4 the whole square. புரிஞ்சிருச்சா இது எப்படி வந்திருக்குன்னு? அப்போது 6 + 3ன்றது 9. ஓகே, 9 ஸ்கொயர் ப்ளஸ் 8 + 4ன்றது 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 9 ஸ்கொயர்ன்றது 81 ப்ளஸ் 12 ஸ்கொயர்ன்றது 144. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 225 கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 15. அப்போ 15ங்கிறது என்னது, எம்ஜி தான் 15. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம இப்போ எம்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எம்ஏன்ற பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எம்மோட பாயிண்ட் என்னது -3, -4. இதுதான் எம்மோட பாயிண்ட்டு. ஏயோட பாயிண்ட் என்னது, இது ஏ, இது எம். ஏயோட பாயிண்ட் வந்து 0, 0. அப்போ நம்ம இந்த இடத்துல x1 y1 மார்க் பண்ணிக்கலாம். இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். MA = x2 - x1 the whole square. அப்போ 0 - -3 the whole square. புரிஞ்சிருச்சா? அடுத்து ப்ளஸ் y2ன்றது 0 -4 the whole square. இப்போ அதே மாதிரி தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் அப்படிங்கிறது 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16.
அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 25. 25க்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன கண்டுபிடிப்போம் 5. அப்போ 5 அப்படிங்கிறது MA. MA is equal to 5. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா AG கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இந்த AGயை கண்டுபிடிச்சிட்டு இந்த MAவையும் AGயை ஆட் பண்ணால் நமக்கு MG கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ AG, அப்போது AG, ஓகே, AG ஈக்குவல் டு, இப்போ இந்த AGயோட பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஏயோட பாயிண்ட்ஸ் என்னது 0,0. ஜியோட பாயிண்ட்ஸ் என்னது 6,8. இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னது AG is equal to x2 minus x1 the whole squared. இப்போ இங்கே x1 என்ன x2 என்ன அப்படிங்கிறது என்ன, இப்போ இதுதான் x1, இது y1, இது x2, இது y2. ஓகே, அப்போ x2 minus x1 the whole squared. x2ன்றது 6 minus 0 the whole square plus y2 minus y1. அப்போ 8 minus 0 the whole square. இப்போ AG is equal to 6 square plus 8 square. அப்போ 6 square ஓட வேல்யூ என்னது 36 plus 8 square ஓட வேல்யூ என்னது 64. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100. ஓகே, இப்போ 100 கிடைச்சிருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். அப்போது நம்ம இப்போ இதை செக் பண்ண போகிறோம். எது செக் பண்ண போகிறோம், இப்போ இது ஸ்ட்ரைட் லைனா அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த MG எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், MA ப்ளஸ் AGக்கு ஈக்குவலாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நமக்கு இந்த 3 பாயிண்ட்ஸும் ஸ்ட்ரைட் லைனில் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ MAவோடது என்னது கிடச்சிருக்கு, MGயோடது என்ன கிடச்சிருக்கு 15, MA என்ன கிடச்சிருக்கு 5. ஓகே, இப்போ இது வந்து AG. இப்போ நம்ம இதை செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு இது எல்லாம் ஓகேனா இது எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது AG. இப்போ MGயோட வேல்யூ என்னது, இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது MG is equal to MA ப்ளஸ் AG. இதை தானே நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ MGயோட வேல்யூ வந்து 15, MAவோட வேல்யூ என்னது 5 ப்ளஸ் AGயோட வேல்யூ என்னது 10. அப்போ 15 ஈக்குவல் டு 15. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸும் என்ன கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் வந்து MAG. இந்த 3 பாயிண்ட்ஸுமே என்னன்னு சொல்லலாம் ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, MAG, ஓகே, MAG பாயிண்ட் லைன் ஆன் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரைட் லைனில் இந்த பாயிண்ட்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா MAG பாயிண்ட் வந்து ஆர் கோலீனியர்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே கோலீனியர் பாயிண்ட்ஸு. MAG பாயிண்ட்ஸ் ஆர் கோலீனியர் அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸி சம். எல்லாமே நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 8th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்களை யாருக்காவது மேக்ஸ் டியூஷன் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் 9843791603. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம 8th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.